ஹலோ ஆல், வெல்கம் டு ரோசாரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜஸ் இமேஜஸ் எல்லாம் வரோம்ல, அதை எப்படி டெலீட் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு, நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு இல்லாததெல்லாம் எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இது வந்து கேலரியிலையும் போய் இருந்துக்கும். ஸோ அதையும் டெலீட் பண்ணணும். ஓகே, அதனால் ஃபஸ்ட்டு கேலரியில் அது ஸ்டோர் ஆகாமல் இருக்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை நம்ம கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு அடுத்தது இந்த ஸ்க்ரீன் வர. ஓகே, இந்த ஸ்க்ரீன் வந்தோடனே என்ன பண்ணணும்னா, நம்ம இதில் குரூப்ஸ் நிறைய வச்சுருப்போம். அந்த குரூப்ஸை செலக்ட் பண்ணணும். எது நமக்கு வேண்டாமோ அதில் ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைடு கார்னரில் ஓகே ஒரு 3 டாட் இருக்குது. அந்த 3 டாட்டை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் என்ன வரும்னா, அதில் ஒரு குரூப் இன்ஃபோ, குரூப் மீடியா. இப்போ குரூப் இன்ஃபோவை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா அதில் வந்து ஸ்க்ரீனு இப்படி அந்த குரூப்பை நமக்கு காமிக்கும். இதில் கீழே பார்க்கும்போது நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே மீடியா விசிபிலிட்டின்னு இருக்குது பாருங்கள். இந்த மீடியா விசிபிலிட்டியை நீங்கள் டச் பண்ணணும். ஓகே, கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது இது ஷோ ஆகும். இப்போ இது ஷோ ஆகும்போது இதில் டிஃபால்ட்டுன்னு இருந்தால் நமக்கு வாட்ஸ்அப்பில் வர இமேஜஸ் எல்லாம் கேலரியில் போய் சேவ் ஆகும். நோன்னு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. நோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோன்னா நமக்கு ஸ்டோர் ஆகாது. இங்கே மீடியா விசிபிலிட்டி ஆஃப்னு காமிக்கும். ஓகே, ஆஃப்னு காமிக்கும்போது இங்கே இருக்க பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே போய் ஸ்டோர் ஆகாது. வீடியோஸோ இமேஜஸோ எதுவும் ஸ்டோர் ஆகாது. இந்த ஐக்கான் ஆரோவை நம்ம கொடுத்து வெளியே போயிடணும். வெளியே போயிட்டு நமக்கு சில பிக்சர்ஸ் தேவைப்படும். ஓகே, தேவைப்படுற பிக்சர்ஸை நமக்கு எடுத்து வச்சுக்கணும். என்ன பண்ணணும்னா, அந்த பிக்சரை நம்ம ஒரு லாங் கிளிக் பண்ணணும். லைட்டாக பண்ணால் போதும். ஓகே, லாங் கிளிக் பண்ணும்போது மேலே இதே போல் வரும். இதில் ஸ்டார்ன்னு இருக்குல்ல, ஸ்டாரை ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே நமக்கு ஸ்டார் அந்த பிக்சரில் விழுந்துடும். மெசேஜுக்கும் நீங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அப்போது அது சேவ் ஆகிடும். என்ன வேணாலும் எது வேணுமோ அதை நீங்கள் ஸ்டார் கொடுத்து வச்சுக்கணும். அப்புறமா லாஸ்ட் அந்த ரைட் கார்னரில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி அந்த மோர்னு வர ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஓகே, மோர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கிளியர் சேட்டுன்னு இருக்குது. ஓகே, அந்த கிளியர் சேட்டை நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஸ்டார் போட்டிருக்குது எல்லாமே இருக்கும். மீதி உள்ள எல்லா சேட்ஸும் நமக்கு டெலீட் ஆகிடும். ஓகே, இது கேலரிலையும் போய் ஸ்டோர் ஆகாது. ஸோ நீங்கள் கிளியர் சேட் கொடுத்துட்டா ஓகே. இல்லைன்னா உங்களுக்கு அதிலே இருக்கும். கிளியர் சேட் கொடுக்கலைன்னா அதிலே இருக்கும். ஓகே, உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இதே போல் இது ஒரு குரூப்புக்கு பண்ணுறோம். நம்ம எல்லா குரூப்புக்கும் இதே போல் பண்ணிக்கலாம். மீடியா விசிபிலிட்டியை ஆஃபில் வச்சுக்கணும். ஓகே, ஆஃபில் வச்சுருந்தா உங்களுக்கு எல்லா பிக்சர்ஸும் அங்கே போய் கேலரியில் ஸ்டோர் ஆகாமல் ஸ்பேஸ் அடைக்காமல் இருக்கும். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.